அனைவருக்கும் வணக்கம். 2026 வருடத்தில் மார்ச் மாதம் ஜோதிட ரீதியாக ரொம்பவே முக்கியத்துவமானதுங்க. ஜோதிடத்தில் கர்மகாரகன் நீதிமான் எனப்படும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சியானது விஸ்வவசு வருடத்தில் நடக்கும் ஒரு முக்கிய ஜோதிட மாற்றமாக சொல்லப்படுதுங்க. இந்த கிரக மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவாகவே சனி பெயர்ச்சி ஜோதிடத்தில் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. சனி பெயர்ச்சியின் ராசி மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்த போகுது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த விதத்தில் என்ன பலனை தரப்போகுது, நீங்கள் எந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன வழிபாடு பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடம்பரமான ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது கோச்சாரத்தில் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். தனது 3ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையால் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் 8ஆம் இடமான ஆயுள் வம்பு வழக்கு ஸ்தானத்தையும் பார்வையிடுறாரு. ரிஷபராசிக்கு பாக்கியாதிபதி மற்றும் தொழில்ஸ்தானம் அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது ரிஷபராசிக்கு மேன்மையான பலன்களை தரக்கூடிய அமைப்பு தாங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்நாளில் பொற்காலம்னு சொல்லக்கூடிய காலம் கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் இடத்துல வருட கிரகங்கள் சஞ்சரிக்கும் காலமாகும். இப்பொழுது அந்த பொற்காலம் உங்களுக்கு ஆரம்பமாயிருச்சுங்க. மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு வேண்டிய வரத்தாருல இருக்காங்க. எண்ணங்கள், விருப்பங்கள், லட்சியங்கள், கனவுகள் நிறைவேறும் காலமாக இந்த காலம் இருக்க போகுதுங்க. உங்கள் தேவைகளையும் விருப்பங்களையும் நீங்கள் பட்டியலிட்டு ஒவ்வொன்றா நிறைவு செஞ்சுக்கலாம். மேலும் பொருளாதார நிலையில் மிக உன்னதமான நிலையை நீங்கள் அடைய போகிறீங்க. கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலும் நிவாரணம் கிடைக்க பெறுவீங்க. வட்டிக்கு வட்டி கட்டி மீள முடியாமல் தவிச்சவங்க நிம்மதி பெருமூச்சு விடும் நேரங்க இது. வறுமையில் வாடியவர்களுக்கு வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகுது. இந்த கோச்சார நிலவரம் பொருளாதார வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பு தான். பங்குச்சந்தை, லாட்ரி போன்ற அதிர்ஷ்டம் தொடர்பான செயல்களில் உங்களுக்கு ஆர்வம் கூடுங்க. மன நிம்மதியை குறைந்த கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறையும். கடந்த கால இழப்புகளை ஈடு செய்யும் விதத்தில் தொழிலில் உயர்வு உண்டாக போகுதுங்க. சிலருக்கு தாத்தா, மூத்த சகோதர சகோதரி மூலமாக நிதி உதவி கிடைக்க போகுது. சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டாகி இருக்குங்க. எதிர்கால தேவைக்காக அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வீங்க நீங்கள். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இது மேன்மையான காலமாக அமைய போகுதுங்க. அதிகார பதவிகள்லாம் தேடி வரப்போகுது. மந்திரி பதவியை எதிர்பார்த்தவர்களுக்கு சட்டசபை, பாராளுமன்றத்தில் நுழையும் வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. ஆனந்தமான நேரமாக இது அமைய போகுது. வெளி உலகத்துக்கும் கட்சி மேலிடத்துக்கும் தெரியாத உங்கள் மக்கள் சேவை தெரிய தொடங்க போகுது. கட்சியின் உயர் பதவிக்கு தகுந்த நபர் நீங்கள் தான் என அறிந்து கொள்ள முக்கிய பதவிகளுக்கு உங்கள் பெயர் பரிந்துரை செய்யப்படுங்க. மேலிடத்தின் ஆதரவால் பொதுக்கூட்டம், மாநாடு நடத்தி மக்கள் மனசில் நீங்காத இடம் பெறுவீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலில் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வகை சூட போகிறீங்க. மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க முனைப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. உங்களின் பெயரில் இருந்த புகார் மனுக்கள், ஊழல், தேர்தல் வழக்குகள் அனைத்திலுமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரப்போகுதுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. சொந்த தொழில் ஆரம்பிக்க விரும்புகிறவங்களுக்கு விரும்பிய தொழில் வாய்ப்பு தேடி வரப்போகுது. பல ரிஷபராசிக்காரர்கள் புதியதாக தொழில் துவங்குவாங்க. புதிய தொழில் கிளைகள், தொழில் விரிவு செய்ய ஏற்ற நேரங்க இது. தொழிலில் இருந்த சிக்கல்கள்லாம் நீங்க போகுது. அரசின் திட்டங்கள், மானியம், உதவித்தொகையெல்லாம் தேடி வரப்போகுது. தொழிலாளர்கள் நட்பு கரம் நீட்டி உற்பத்தியை பெருக்க போகிறாங்க. தொழில் கூட்டாளிகளுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க போகுதுங்க. புதிய தொழில் கூட்டாளிகள், ஒப்பந்ததாரர்கள்லாம் கிடைப்பாங்க. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு இது மிக பொன்னான காலமாக அமைய போகுதுங்க. முன்பு ஏற்பட்ட நஷ்டங்கள்லாம் இப்பொழுது பணமாக காய்க்க போகுது. தாய்மாமன் அனுசரணையால் பூர்வீக தொடர்பான பல பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. அரசின் உதவிகள், நலத்திட்டங்கள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களின் நீண்ட நாள் பரம்பரை நோய்க்கு மாற்று மருத்துவத்தின் மூலமாக தீர்வு காண முடியும் உங்களால். சிறு பிரச்சனைகளால் பிரிந்த நண்பர்கள், உறவினர்கள் பகை மறந்து நட்பு கரம் நீட்ட போகிறாங்க. தந்தையின் அன்பும் அனுசரணையும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. தந்தையின் ஆரோக்கிய குறைவு உங்களை கவலையில் ஆழ்த்துங்க. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ போகுது. தந்தை மகன் உறவு சிறக்கும். தந்தை வழி உறவினர்களிடமிருந்து கருத்து வேறுபாடெல்லாம் இப்போ குறைய போகுதுங்க. பித்ருக்கள் தொடர்பான வழிபாட்டின் மூலமாக காரிய சித்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. பல தலைமுறையாக பித்ரு தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் ஜாதகத்தை சரிபார்த்து
திலஹோமம் செய்ய ஏற்ற காலங்க இது. மேலும் லாபஸ்தானத்தில் நிற்கும் சனியின் 3ஆம் பார்வை ராசிக்கு இருக்கிறதால ஞாபக மறதி உங்களுக்கு இருக்கும். அதனால் வேலையில் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. மந்தத்தன்மையோட எதிர்மறை சிந்தனை உங்களுக்கு ஏற்படுங்க. வெளிநாட்டு வணிக வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. இளைய சகோதர வழியில் பொருள் உதவி வந்து சேரும் உங்களுக்கு. சகோதர சகோதரிகளிடம் இருந்த கருத்து மாறுபாடெல்லாம் மறைந்து நல்லிணக்கம் ஏற்பட போகுது. அதிக பணம் சம்பாதிக்கும் ஆர்வத்தில் சிலர் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க முயற்சிப்பாங்க. ஜனன கால ஜாதகத்தில் சுபயோக தசை நடக்கிறவங்களுக்கு கௌரவ பதவிகள்லாம் தேடி வரப்போகுதுங்க. குல இஷ்ட தெய்வ வழிபாட்டில் அதிக ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர போகிறீங்க. விமானம் மூலமாக ஆன்மீக சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கூட உங்களை தேடி வரப்போகுது. நெடுந்தூர வெளிநாட்டு பயணம் அல்லது தீர்த்த யாத்திரை செய்ய ஏற்ற காலங்க இது. ஆன்மீகவாதிகள், குருமார்கள், துறவிகள் இவர்களின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பூர்வீக தொடர்பான பிரச்சனைகள்லாம் தலை தூக்கினாலும் கூட முடிவு உங்களுக்கு தான் சாதகமாகும். வாகனங்கள், போக்குவரத்து சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் நல்ல வேலை கிடைக்க பெறுவாங்க. இரும்பு, எண்ணெய், விவசாயம் தொழில்கள் ஏற்றம் பெற போகுதுங்க. தோல் உற்பத்தியாளர்கள் வெளிநாட்டு ஏற்றுமதி மூலமாக நல்ல லாபம் பெற போகிறாங்க. 7ஆம் பார்வை பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சனியின் 7ஆம் பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்துல பதியுது. 5ஆம் இடம்ங்கிறது பதவி ஸ்தானம், புத்தி ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். புத்தி கூர்மை, தெய்வ அனுகிரகம், அதிர்ஷ்டம் பற்றிய கூறுமிடம் இந்த 5ஆம் இடம். பணம் எந்த வழியில் வருதுன்னு இனம் காண முடியாத வகையில் வந்து சேரப்போகுது. உழைப்பும் முயற்சியும் உங்களுக்கு வெற்றி தருங்கிறதால உண்மையாகவே நீங்கள் கடுமையாக உழைச்சா வெற்றி நிச்சயமாக உண்டாகும். பங்கு சந்தை ஆதாயம் பல மடங்காக கூட போகுது. கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வியில் வெற்றி கிடைக்க போகுதுங்க. பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவாங்க. உயர்கல்வி வாய்ப்புகள்லாம் தேடி வரும். IAS, IPS போன்ற அரசு துறை சார்ந்த கல்வியிலையும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு விரும்பிய கல்லூரியிலேயே விரும்பிய பாடம் படிக்க வாய்ப்பு கிடைக்குங்க. வெளிநாடு சென்று கல்வி பயிலும் வாய்ப்பும் ஏற்படும். சாதகமற்ற தசாபுத்தி உள்ள சில குழந்தைகளின் நடவடிக்கைகள்லாம் மன வருத்தத்தை தரும் விதத்தில் இருக்குங்க. குழந்தைகளை கவனமாக பராமரிக்கணும். நீங்கள் தேவைக்கு அதிகமாக சுதந்திரம் கொடுத்து அதுக்காக பிறகு கவலைப்பட்டு பிரயோஜனம் கிடைக்காதுங்க. குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு முன்னேற்றத்திற்கு அதிக செலவு செய்யும் நிலை உருவாகலாம். சிலருக்கு தலைவலி, நரம்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் தோன்றி மறையுங்க. சனியின் 10ஆம் பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சனியின் 10ஆம் பார்வை அஸ்தமஸ்தானத்தில் பதிகிறதால இன்சூரன்ஸ், ஏலச்சீட்டு, வங்கி டெபாசிட் முதிர்வு தொகையெல்லாம் கைக்கு கிடைக்குங்க. லாட்ரி, ரேஸ், திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். உயில் சொத்து தேடி வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு அபாரமான தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஜனன கால ஜாதகத்தில் சனி சுப வலு பெற்றவர்களுக்கு அதிக முயற்சி இல்லாமலே கமிஷன், தரகு போன்றவைகள் மூலமாக பெரிய தொகை கிடைக்க போகுது. வெளிநாட்டு வேலை தேடுறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகிய இரண்டுமே தேடி வரும். புதிய பொறுப்புகள்லாம் வழங்கப்படும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை, சமூக அந்தஸ்தும் உயருங்க. வேலைப்பளு குறையும். குறைந்த வேலை, நிறைந்த ஊதியம் என உங்கள் வாழ்க்கை இன்பமாக மாறப்போகுது. முன்னோர் வழி கர்ம வினையை தாக்க நோய் ஆரம்பமாகும் அல்லது அதிகமாகுங்க. மேலும் சுகர், BP, நீண்ட நாள் வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட வேண்டிய நோய், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், மூட்டு அறுவை சிகிச்சை, உடல் வலி, கை கால் வலி, உடல் அசதி எல்லாம் உருவாகும். ஜனனகால ஜாதகத்தில் அஷ்டமஸ்தானத்தோடு சம்பந்தம் பெற்ற தசை நடந்தால் சட்டவிரோத செயல்களால் உங்களுக்கு சிறை தண்டனை அனுபவிக்க நேரும். ஆயுள் தீர்க்கமாக இருக்குங்க. விவசாயிகளுக்கு இது மகிழ்ச்சியான நேரமாக அமைய போகுது. பழைய விவசாய கடன் அல்லது வட்டியும் தள்ளுபடியாகுங்க. விளைநிலங்களில் அமோக விளைச்சல் ஏற்பட்டு நல்ல வருமானம் கிடைக்கும். வருமானம் கிடைக்கும்போது தாராளமாக செலவு செய்யாமல் சேமித்து வைக்கிறது நல்லதுங்க. மேலும் திருமண விஷயமெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, திருமண தடையெல்லாம் அகலப்போகுது. விரும்பிய வரன் வந்து கை கூட போகுது. இது வரைக்கும் ஏதாவது காரணம் கூறி திருமணத்தை தள்ளி போட்டவங்க கூட திருமணத்துக்கு ஒத்துக்குவாங்க. மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை அமைய போகுதுங்க. திருமணமான தம்பதியினர் மகிழ்ச்சியுடன் இல்லறம் நடத்துவாங்க. முதல் திருமணத்தில் தோல்வியடைந்து அவர்களுக்கு மறு விவாகம் நல்ல விதமாக நடக்கும். பெண்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு இது மகிழ்ச்சியான காலமாக இருக்க போகுது. உங்களிடம் விரோதமாக இருந்தவங்க கூட அன்பாக பேசுவாங்க. பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க. விரும்பிய நகை, ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி மகிழ போகிறீங்க. அரசு சார்ந்த துறைகளால் ஆதாயம் உண்டாக போகுதுங்க. உங்களுக்கு அயல்நாட்டு குடியுரிமைக்கு முயன்றவர்களின் விருப்பம் நிறைவேறப் போகுது. பூர்வீக சொத்தை பிரிக்கிறதுல சர்ச்சைகளில் விலக போகுது. லாபஸ்தான பலத்தால் தடைப்பட்ட வீடு கட்டும் பணி துரிதப்படுத்த போகிறீங்க.
புதிய சொத்துக்களின் பத்திரப்பதிவு நடக்க போகுது. வழக்குகளில் வெற்றி உங்களுக்கு தான் உறுதியாக கிடைக்க போகுது. பயணங்கள் மிகுதியாகுங்க. வாரிசில்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாகும். பிள்ளைகளின் படிப்பு, வேலை, சம்பாத்தியம், திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற பலன்கள்லாம் சந்தோஷம் தரும் விதத்தில் எல்லாமே நடக்க போகுது. பரிகாரமாக நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு தடை தாமதத்தை நீக்கும். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்கிறது சனி பகவானின் நல்லொருளை பெற்றுத்தருங்க. மேலும் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வாங்க. ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லுங்க. உங்கள் பிரார்த்தனைகள்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் எப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.